ஹலோ எவ்ரி ஒன், என்னோட நேம் திவாகரன். நான் நல்லமை யோகாவில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் டீச்சர் ட்ரைனிங் கேரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் 3 month கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு 2 ஆசனாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 ஆசனாஸோட ப்ரொசீஜர், ப்ரிகாஷன்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஃபஸ்ட் ஆசனாஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆசனாஸ் அர்த்த மத்தியந்திராசனா, சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரீசன்ட் ஸ்டொமக் சர்ஜரி அண்ட் ஹார்ட் சர்ஜரி அண்டு ஸ்பைன் சிவியர் இஷ்யூ இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க எல்லாருமே உங்களோட காலை வந்துட்டு தண்டாசனா இந்தமாரி ஒரு போஸ்டரில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் வந்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா உங்களோட லெக்கை வந்துட்டு இந்தமாரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்தமாரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த காலை லெஃப்ட் காலை தூக்கி இந்த பொசிஷன் பண்ணிடலாம். இந்த பொசிஷன் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் எந்த லெக்கை வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் சைடை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்கலாம். இந்தமாரி லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு உங்களோட ஆப்போசிட் ஹேண்டை வந்துட்டு பேக் சைடில் வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். நெக்கு இஷ்யூ இருக்கிறவங்க லைட்டாக திரும்பிக்கலாம், ரொம்ப திரும்பணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக திரும்பிக்கலாம். மற்றவங்களாம் நல்லா திரும்பி பார்க்கலாம். உங்களோட பேக் சைடை நல்லா பார்க்கணும். உங்களோட பாடியை வந்துட்டு லிசன் பண்ணுங்க. பிரீத்திங் ஷுட் பி நார்மலாக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு 10 to 20 செகண்ட் வந்துட்டு இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணலாம். எகைன் வந்துட்டு இப்போ இந்த ரைட் சைடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகைன் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் இந்தமாரி காலை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் லெக் ஆப்போசிட்டில் வச்சுட்டு, ஸோ எந்த லெக்கை நம்ம மேலே வைக்கிறோமோ அதோட ஆப்போசிட் ஹேண்டை வந்துட்டு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும், லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு சேம் தான், நெக் இஷ்யூ இருக்கிறவங்க லைட்டாக திரும்பிக்கலாம், மற்றவங்களாம் நல்லா திரும்பலாம். பிரீத்திங் ஷுட் பி நார்மல். திரும்ப இந்த பொசிஷன் வந்துடணும். ஸோ இந்த பொசிஷன் வந்துட்டு காலை நீங்கள் ரிலாக்ஸாக கூட வச்சுக்கலாம். ரிலாக்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்துக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு ஒரு 10 to 20 செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பாடி உள்ள மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்டோமினல் இன்டர்னல் ஆர்கன் ஸ்டிமுலேட் ஆகும், அதில் உள்ள மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்ட் ஸ்பைனல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆசனாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்த கோணாசனா, பட்டர்ஃப்ளை போஸ். இது வந்துட்டு அதேமாரி ப்ரிகாஷன்ஸ், ப்ரொசீஜர், பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா, டைல்கோ இஷ்யூ இருக்கிறவங்க பேசிக்காக இந்தமாரி ஒரு டவல், ஒரு சாஃப்ட் டவல் வச்சுக்கோங்க. இந்தமாரி கீப் பண்ணிவிட்டு உங்களோட கால் 2 பாதத்தையும் இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஹேண்டை வந்துட்டு இப்படி பின்னி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பாதத்தை வந்துட்டு உங்களோட பாடியோட உங்களோட ஸ்டொமக்கு நேராக இழுத்தா மாரி வச்சுட்டு உங்களோட நீ வந்துட்டு இப்படி ஃப்ளை பண்ணணும். நீங்கள் இப்படி இது பண்ணுறப்போ ஸ்பைன் வந்துட்டு ஷுட் பி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு இது பண்ணும்போதே உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு இழுக்கணும். நல்லா மசில்ஸ் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கணும். அப்போ தான் அது பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு 30 to 60 செகண்ட் நம்ம பண்ணலாம். பிரீத்திங் ஷுட் பி நார்மல். இது நார்மலாக இருக்கலாம். இது பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் அப்டாமினல் ஃபீல் பண்ணுங்கள்.
இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஃபீல் பண்ணுங்கள், அதோட ஃபுட் எல்லாமே ஃபீல் பண்ணுங்கள். எல்லா மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நமக்கு இருக்குன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு திக்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்டமில் இன்டர்னல் ஆர்கன் ஸ்டிமுலேட் ஆகும், மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், அண்டு ஸ்பைன் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும், ஃபெர்டிலிட்டி இஷ்யூ கிளியர் ஆகும். ஸோ இதுதான் பத்த கோணாசனோட பெனிஃபிட்ஸு. இந்த பத்த கோணாசனா ஃபினிஷ் ஆன பிறகு நீங்கள் கால் வந்துட்டு இப்படி நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம கால் எக்ஸசைஸ் லைட்டாக பண்ணிக்கலாம். இந்தமாரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்தமாரி மாற்றி மாற்றி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் திக்ஸ்லாம் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இது வந்துட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.